குறித்து விசாரிக்கப்பட்டார். அப்போ விசாரிக்கப்பட்ட மாத்திரத்திலே தேவனுடைய வார்த்தை பரப்புவதில் யார் உனக்கு உதவினார் என்று கேட்டபோது சற்றும் யோசிக்காமல் தம் ஹாம் நகரத்து பேராயர் அப்படின்னு சொன்னார். அவர் தான் எனக்கு உதவினார். உடனே அந்த அரசருக்கு கோபம் வந்துச்சு. எப்படி அவர் ஒரு கிறிஸ்தவராச்சே, நீங்க எப்படி அவரு ஒரு பேராயராச்சே, நீங்க அவர் மேல எப்படி நீங்க குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, ஒரு சமயம் நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த வேதாகமங்களை ஏராளமாக வைத்திருந்தேன். அதையெல்லாம் அந்த பேராயர் வாங்கிட்டார். அந்த பேராயர் அந்த வேதாகமத்தை எல்லாம் அவர் வாங்கி என்ன பண்ணாரா, எல்லாவற்றையும் எரித்து விட்டார், எல்லாவற்றையும் எரித்து போட்டார் அப்படின்னு சொல்றார். சரி, அவர் எரித்து போட்டார். அதை குறித்து நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் வேதாகமத்தை நான் ஒரு விலை வைத்திருந்தேன், அதை விற்கிறதுக்காக ஒரு விலை வைத்திருந்தேன். ஆனால் அந்த விலையை விட அதிகமான விலையை கொடுத்து அந்த பேராயர் தம் ஹாம் வாங்கி விட்டார். அதை வாங்கி அவர் கொளுத்தி விட்டார். ஆனால் அவர் வாங்கின அந்த பணத்தை கொண்டு இன்னும் அதை விட ஏராளமான வேதாகமங்களை என்னாலே நான் மொழிபெயர்க்க முடியும், வேதாகமங்களை என்னால உருவாக்க முடியும் என்று அவர் சொன்னார். ஆகவே இந்த வாரம் வேத வாக்கியங்களின் மீது கிறிஸ்துவ விசுவாசத்தின் மீதும் தொடுக்கப்பட்ட கொடிய தாக்குதல் வேறு எதுக்கும் வரல. இந்த வேதாகமத்துக்கு அநேக தாக்குதல் வந்தது. கொளுத்துனாங்க, கிழிச்சாங்க, மண்ணோடு சேற்றில புதைச்சாங்க. அப்படி இருந்தாலும் வேதாகமம் உயிர் பெற்று எழும்பினது நாம பார்க்கிறோம். இந்த வேதாகமத்தின் மத்தியில, இந்த கொடிய உபத்திரவத்தின் மத்தியில பிரெஞ்சு புரட்சியும் ஆரம்பிச்சது. அந்த பிரெஞ்சு புரட்சியில ரத்த ஆறுகள் ஓடினது. இந்த பாரிஸின் பொது சதுக்கத்திலே தலை வெட்டப்பட்ட கூடிய பொறியை அமைத்தார்கள். வேதாகமத்தை யாரெல்லாம் வச்சிருக்கிறாங்களோ, வேதாகமத்துக்கு யாரெல்லாம் உறுதியா இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தலை வெட்டப்பட்டு அங்கே ஆயிரக்கணக்கானவர் மரித்து கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் சொன்னால் அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது நாத்திகம் அதிகமாக வெளிப்பட்டது. தேவனுடைய அப்படி வெளிப்பட்ட மாத்திருத்தனும் கூட தேவனுடைய வார்த்தை, அவருடைய சாட்சியை அவங்களால ஒன்றுமே செய்யவே முடியவில்லை. இந்த நாளிலும் கூட 2 சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்துதல 11ஆம் அதிகாரத்துல அதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவைகளே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்தாமல் இருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியின் சகலவித வாதைகளினாலே பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு என்று நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துக்கும் சகரியாவின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சகரியாவின் 4ஆம் அதிகாரத்துல இங்க பொன் குத்து விளக்கு வடபுறம் ஒன்றும் தென்புறம் ஒன்றும் இருக்கிறதை
நாம பார்க்கிறோம். சகரியா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, என்னோடு பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல என்னை எழுப்பி, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினாலே செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அது 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்துக்கு வடதுபுறம் ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். 3வது வசனம். ஆகவே இங்க பொன் குத்து விளக்கு வடபுறம் ஒன்றும் இடதுபுறம் ஒன்றும் 2 ஒலிவ மரத்தை அங்கே தீர்க்கதரிசி காண்கிறதாக இங்க சகரியாவின் புத்தகத்திலே நாம பார்க்கிறோம். அதே உருவம் தான் இங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல நாம் காணுகிறோம். அது என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவன் அப்படின்னு சகரியா புத்தகத்திலே நாம பார்க்கிறோம். சகரியாவின் புத்தகம் 1:14. அப்பொழுது அவர், இவைகளில் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவர் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த விளக்கு தண்டு தொடர்ந்து எரியும்படியாக அதில் எண்ணெயை அந்த 2 ஒலிவ மரங்கள் கொடுக்கிறது. வடபுறத்தில் இருக்கிறதும் இடப்புறத்தில் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரமும் அந்த விளக்கு தொடர்ந்து எரிய வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணெய் கொடுக்கிறது. இதே சங்கீதக்காரர் புத்தகத்துல இந்த காரியங்களை குறித்து என்ன பேசுகிறதுன்னு சொன்னால், சங்கீதம் 119 105வது வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்போ சகரியா பார்க்கிற இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே பார்க்கிற அந்த யோவான் தரிசனத்திலே காண்கிற அந்த விளக்கு எரிவதற்கான எண்ணெய் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னால், அந்த ஒலிவ மரத்திலிருந்து 2 அது வருகிறது. அப்போ அந்த எண்ணெய் சொன்னால் என்ன என்பதை குறித்து நீங்க பார்க்கும்போது, ஆண்டவருடைய வசனம் தான் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். எண்ணெய் எதற்கு ஒப்பிடப்பட்டு இருக்குன்னு சொன்னால், பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக அதை ஒப்பிடப்பட்டு வருகிறது. சகரியா 4:2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல அதை சொல்லப்பட்டு இருக்கிறது. 6ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர், செர்பியாலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த எண்ணெய் என்பது ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. நாம ஏற்கனவே பார்த்தோம், வேதாகமம் யாராலே எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த மனுஷர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே வேதாகமம் எழுதப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பிரகாசிக்கிற இந்த பரிசுத்த ஆவியினுடைய தேவ வார்த்தை என்பதை நாம பார்க்கிறோம். 2 சாட்சிகளில் தீர்க்க தரிசனங்களிலே சொல்லக்கூடியவை எவை என்று சொன்னால், இங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல நாம அந்த 2 சாட்சிகளை குறித்து, அந்த 2 சாட்சிகள் என்ன செய்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவைகள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க முடியும். யார் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்தார்கள் என்று நாம பார்த்தோம் என்று சொன்னால், எலியாவின் நாட்களிலே
3.5 வருடம் மழை பெய்யாது அப்படின்னு எலியா தீர்க்க தரிசனம் சொன்னாரு. அதே போல 3.5 வருடம் மழை பெய்யவே இல்லை. அப்போ அவருடைய ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை தேவன் கொடுத்தார் என்று இங்கே யாக்கோப்பு அதை குறித்து பேசுறாரு. யாக்கோப்பு 5:17 எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தான், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், நிச்சயமாகவே மழை பெய்யவில்லை. அவன் எப்போ மீண்டும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது மழை வந்தது அப்படின்னு இங்க பார்க்கிறோம். அப்போ அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு இங்க பார்க்கிறோம். இரண்டாவதாக, அவர்கள் தண்ணீர்களை ரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதையினாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. இது எங்க பார்க்கிறோம் சொன்னா அதே பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல நாம பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகத்துல நாம் பார்க்கிறோம், அந்த பார்வோனுக்கு முன்பாக மோசே தண்ணீரை ரத்தமாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அநேக வாதைகளினாலே அந்த பார்வோன் அவனை சேர்ந்தவர்களுக்கும் உண்டானது என்று நாம பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மேல எந்தவித வாதைகளோ தொடாதபடிக்கு தேவன் அவர்களை பாதுகாத்தார் என்று யாத்திராகம புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த 2 தீர்க்க தரிசன காரியங்களையும் இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த வேத வாக்கியங்களை அழிக்க நினைத்தவர்கள் அவற்றின் வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினியினாலே அழிக்கப்படுவார்கள். யாரெல்லாம் வேதாகமத்தை அழிக்க நினைக்கிறார்களோ தேவனுடைய வாயிலிருந்து வருகிற அக்கினியினாலே அழிக்கப்படுவார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால், இதோ நான் உன் வாயிற்றே என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகு ஆக்குவேன், இது அவர்களை பட்சிக்கும் என்று தேவன் எரேமியா புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் புறக்கணிக்கிற அனைவர் மீதும் தேவன் நியாய தீர்ப்பை வழங்குகிறார். வாயிலுள்ள அக்கினி போல அவருடைய வார்த்தை இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை தம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் 5:39 சொல்றார், என்னை குறித்து பழைய ஏற்பாட்டு வாக்கியங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகிறது என்று சொன்னார். அப்போ இந்த சுவிசேஷமானது பூலோகம் உள்ள எல்லாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவானுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை தான் 24ஆம் அதிகாரத்துல, மத்திய 24ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல சொல்றார். இந்த சுவிசேஷமானது பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்ப சாட்சி அப்படின்னு சொன்னார் இரத்த சாட்சி என்று அர்த்தம். அந்த சொல்தான் இந்த 11:3 வருகிறது. தீர்க்க தரிசனம் அவருக்கு அதிகாரம் கொடுத்து, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் முடித்து கொண்டிருக்கிறவர்களாய் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே 2 சாட்சிகள் யார் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகம கருத்துக்களையும் இந்த வெளிப்படுத்தல் 11 காரியங்களையும் பார்த்தால் 2 சாட்சிகள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. இந்த 2 சாட்சிகள் தான். இந்த 2 சாட்சிகளை அழிப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த 2 சாட்சிகள் தேவன் வெளிச்சத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த 2 சாட்சிகள் தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தேவனுடைய வெளிச்சத்தை மக்களுக்கு தெரிவிக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த 2 சாட்சிகளுடைய காலங்கள் என்ன என்பதை குறித்து நாம இங்கே படிக்க இருக்கிறோம். இந்த 2 சாட்சிகளும் இந்த 2 வஸ்திரங்களை உடுத்திக் கொள்கிறவர்களாய்
காலம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும். இந்த ரெண்டு சாட்சிகள் எது வரைக்கும் சொல்லுன்னு சொன்னா 1260 நாட்கள் வரைக்கும் இது சாட்சி சொல்லும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 11:3 நாம பார்க்கிறோம். இங்க இந்த காலகட்டம் சில வேளை 42 மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும். காலங்கள் அரை காலம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கும். அப்போ 3 வருடம் என்றாலும் 42 மாதம் என்று சொன்னாலும் 1260 வருஷம் என்று சொன்னாலும் எல்லாமே ஒன்றுதான். இந்த 42 மாதங்களும் தேவனுடைய 2 சாட்சிகளாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அவர்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லும். இந்த 1260 வருஷம் உபத்திரவ காலம். யாருக்கு உபத்திரம்? ஆண்டவருடைய சத்தியம் அறிவிக்கப்படாத கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய சத்தியம் தெரிவிக்காதபடிக்கு, அப்படி தெரிவித்தால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை மிகவும் கொடிதான இருந்தது. ஏற்கனவே நாம் 4ஆம் பாடத்திலே படிச்ச வண்ணமாக இந்த ரோம சாம்ராஜ்யம் உடைஞ்சு போச்சு. அதன் பிறகு வேதத்திலே நாம பார்க்கிறோம் சின்ன கொம்பு எழும்போம். அந்த சின்ன கொம்புடைய காலத்தை குறித்து அவங்க சொல்றாங்க. ஒரு காலங்கள் அரை காலம் இதெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இந்த சின்ன கொம்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய கற்பனைகளை என்ன பண்ணும்? அபத்தமாக்கி போடும். ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை கொண்டு வரும். உண்மையாய் தம்முடைய பிள்ளைகள் ஆராதித்த அந்த பரிசுத்த ஓய்வு நாள் சனிக்கிழமையை அந்த தொழுகையை மாற்றி அது என்ன பண்ணும்? வாரத்தின் முதல் நாளுக்கு அந்த சின்ன கொம்பு கொண்டு வரும். இந்த உபத்திரவ காலத்தை குறித்து நாம் பார்க்கும்போது வேதாகம அதிகாரங்கள் புறக்கணிக்கப்படும் போது அதற்கு பதிலாக மனித அதிகாரங்கள் எழும்புகிறது. எப்பன்னு சொன்னா இந்த 1260 நாள் அப்படின்னு ஒரு காலகட்டத்தை இங்க வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த 2 சாட்சிகள் வஸ்திரம் முடித்து கொண்டவர்களாக 1260 நாள் அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இது எப்போ ஆரம்பமாச்சு? இந்த உபத்திரவ காலம் இந்த 1260 நாள் அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்போ ஆரம்பமானதுன்னு சொன்னா கிபி 538. கிபி 538 அதிலிருந்து ஆரம்பிச்சு கிபி 1798 வரைக்கும் போப்பாதிக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இந்த வேதாகமம் இருந்தது. வேதத்தை யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் எழுதினார்களோ, வேதத்துக்கு இவங்களுடைய சட்ட திட்டங்களுக்கு வேதாகமம் தான் உறுதியானது என்று யாரெல்லாம் இவங்க சொன்னாங்களோ, மனுஷனுடைய கொள்கைகளுக்கு நாங்க கீழ்ப்படிய மாட்டோம், போப்பாதிகத்தில் நாங்க ஒருபோதும் நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் துணிந்து அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களோ, அந்த மத்திய கால திருச்சபையில மிகுந்த உபத்திரம் அவர்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. என்னன்னு சொன்னா தேவனுடைய கற்பனைகளுக்கு பதிலாக மனித கற்பனைகளை அதுல புகுத்தினார்கள். உத்தரிக்க ஸ்தலத்தை கொண்டு வந்தாங்க, மாதா வணக்கம் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அந்த காலகட்டத்திலே கொண்டு வந்ததுனால அதை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மிகுந்த உபத்திரவப்படுத்தினார்கள். அந்த அதிகாரம் எது வரைக்கும் சொன்னா அந்த 538 இருந்து ஆரம்பிச்சு 1898 வரைக்கும் இருந்த அந்த உபத்திரவமானது ஐரோப்பா முழுவதும் அதிகாரம் பெற்றது. ஐரோப்பா கண்டம் முழுவதும் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தது. யாரெல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த ரோம அரசும் ரோம கத்தோலிக்கமும் ரெண்டும் சேர்ந்து அவர்களுக்கு உபத்திரவம் கொடுத்து கொண்டு வந்தது.
இப்போ எதுல எப்போ அந்த அது முடிவடைகிறது அப்படின்னு சொன்னால், இந்த பாரம்பரிய சட்டங்கள் இது எல்லாம் அவர்கள் புறக்கணிச்ச பிறகு இந்த ஐரோப்பாவில் மக்கள் தொகை கொஞ்சம் குறைவுதான். ஆனாலும் இதிலிருந்து வாழ்ந்தோனியர்கள் ஜான் ஹாம், ஜெரோம், மார்டின் லூதர், உல்ரிப் மற்றும் ஜான் கால்வின், ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி போன்றவர்கள் பல்வேறு சீர்திருத்தவாதிகளும் தங்கள் புரிந்து கொண்டபடி வேத வார்த்தைகளுக்கு உண்மையாயிருந்தார்கள். இவ்வளவு உபத்திரவங்கள் மத்தியிலும், இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவர்கள் வேதத்துக்கு உண்மையாக இருந்தார்கள். இந்த பாரம்பரியங்களுக்கு, இவர்கள் சொல்கிற அந்த ஆலோசனைகளுக்கு அவங்க கீழ்ப்படியவில்லை. இங்கே கொல்லப்பட்ட 2 சாட்சிகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். கிபி 538 அஞ்ஞான ரோம் சாம்ராஜ்யம் விழுகிறது. ஏற்கனவே தானியல்ல நம்ம பார்க்கிறோம், வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம், ரோமு விழுந்து போகும். அந்த ரோம்ல இருந்து 10 அதாவது இந்த சிலையில நாம பார்க்கிறோம், தானியல் 2ஆம் அதிகாரத்துல சிலையில பார்க்கிறோம், அந்த கால்கள் விரல்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த கால்கள் தான் ரோம சாம்ராஜ்யம் எப்படி உறுதியாய் ரோம சாம்ராஜ்யம் இருந்ததோ அந்த ரோம சாம்ராஜ்யம் விழுந்து, அஞ்ஞான சாம்ராஜ்யம் விழுந்து, சமுதாய, அரசியல், மதம் இதையெல்லாம் தாங்கக்கூடிய போப் விஜிலன்ஸுடன் கிழக்கு ரோம பேரரசு ஜஸ்டின் ஒப்படைச்சார். அப்போ அந்த அதிகாரம் எல்லாம் 538க்கு பிறகு அந்த அதிகாரத்தை போப்பிடம் ஒப்படைத்தாங்க. இந்த மத்திய சபையில நீண்ட கால ஆதிக்கம் செலுத்தி வந்தது. எதுல இருந்து சொன்னா 538 இருந்து 1798 மட்டும் அது தொடர்ந்து வந்தது. அப்போ அதுக்கு ஒரு முடிவு வரணும்ல. கொல்லப்பட்ட 2 சாட்சிகள் அப்படின்னு சொன்னா, பிரெஞ்சு தளபதி பெர்தியர், பிரெஞ்சு தளபதியான பெர்தியர் 1798 பிப்ரவரி 10ஆம் தேதி எந்த எதிர்ப்புமின்றி அவர் ரோமுக்கு போறார். ரோமுக்கு போய் போப் 6ஆம் பயஸ் அவர்களை சிறைபிடிக்கிறார். சிறைபிடித்து பிரான்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே போப்பாண்டவர் சிறையில அடைக்கிறார். அந்த சிறையில அடைக்கும் போது அவர் கொஞ்ச காலத்துல அவர் மரிச்சு போயிறார். இப்போ தானியேல் சொல்லப்படுகிறதும் வெளிப்படுத்தல் சொல்லுகிற இந்த ரோம சாம்ராஜ்யத்தை பற்றி தீர்க்க தரிசனம் இந்த 1264 அது முடியுது. அதாவது நீங்க கழிங்க, அதாவது 1798 இருந்து 538 கழிச்சா மீதி வரும் தொகை 1260. அப்போ எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் இது 1260 நாளளவுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. இந்த 1260ஆம் நாள் அந்த போப்புடைய ஆதிக்கம் அங்கே கட்டுப்படுகிறது, அங்கே இல்லாத போகிறது. இந்த உண்மையை எது சொல்லுதுன்னா வேதாகமம் சொல்லுகிறது. அதாவது 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதின தானியேல் 2300 வருடங்களுக்கு பிறகு நடக்கிற அந்த சம்பவத்தை 500 வருடங்களுக்கு முன்பாகவே தானியேல் புத்தகத்துல சொல்லிவிட்டார். இந்த அதே சமயம் இந்த நிகழ்வுகள் முழுவதும் சுவிசேஷத்தின் சத்தியத்தை, வேத வார்த்தைகளின் சாட்சி பாதுகாக்கிறது. அதைவிட பெரிய சவால் இருந்தது. மீண்டும் அந்த பாதாத்தில் இருந்து எழுந்து வந்த மிருகம் சாத்தான் வேத வாக்கியங்களை எதிராக போர் தொடுத்தது. 1789 மீண்டும், அதாவது 1798 முடியுது.
இது 1789 தொடங்கிய பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக வேத அதிகாரத்தின் மீது புதிய தாக்குதல் தொடுக்கப்பட்டது. யாரெல்லாம் இந்த வேதாகமத்தின் தாக்குதல் நடத்தினார்களோ, இப்போ பிரெஞ்சு புரட்சியின் போது இந்த வேதாகமத்துக்கும் நெருக்கடி வந்தது. பிரெஞ்சு புரட்சியிலே கிறிஸ்துவ மார்க்கத்தை அகற்றும்படி, பகுத்தறிவு மார்க்கத்தை புகுத்தும்படி ஒரு அரசாங்கம் வந்தது. 1793 நவம்பர் 10 பகுத்தறிவு மார்க்க பண்டிகை நாடு முழுவதையும் கொண்டாடப்பட்டது. பிரான்ஸ் முழுவதிலும் இருந்த சபைகள் பகுத்தறிவு மார்க்க கோவில்களாக மாறினது. இந்த பகுத்தறிவு தேவதையை கோயில்களிலே கொண்டு வந்து வைச்சாங்க. அப்போ யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடாது, யாரும் ஆண்டவரை குறித்து நீங்க பேசக்கூடாது, முற்பிதாக்களின் தேவனை குறித்து பேசக்கூடாது என்று அந்த பிரெஞ்சு புரட்சி வெடித்த போது எல்லா கோயில்களிலும் என்ன வந்ததுன்னு சொன்னா, யாரும் ஆராதனை செலுத்தக்கூடாது, யாரும் கோயிலுக்கு போக கூடாது, அங்க பகுத்தறிவு தேவனை தான் வணங்கணும், கடவுள் இல்லை, வேதம் இல்லை, அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தேவதையை அவர்கள் சபைக்குள்ளாக இந்த பகுத்தறிவு தேவதையை நீங்க எல்லாரும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சபைகளிலும் கொண்டு வந்தாங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை சிங்காசனத்திலே அமர்த்தி வேதாகமங்களை தெருக்களிலே எரித்தார்கள், தேவ வசனம் இல்லை என்று அறிவித்தார்கள், மரணம் என்பது முடிவில்லாத ஒரு தூக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேவனுடைய 2 சாட்சிகளை கொள்வதற்கு பதிலாக மனிதர்கள் மூலம் சாத்தான் முயன்றான். அதாவது செத்த சரீரங்களை மகா நகரத்திலே விசாலமான வீதிகளிலே கிடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நகரம் சேதோம் என்றும் எகிப்து என்றும் ஞான அர்த்தமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ எகிப்து கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, மெய்யான தேவனை மறுதளிக்கணும், மெய்யான தேவனை மறுதளித்து பல கடவுள்களை வணங்குகிற ஒரு கலாச்சாரம் தான் இந்த எகிப்து கலாச்சாரமாக இருக்கிறது. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல இங்க பார்க்கிறோம். இந்த சோதம் ஒரு கொடிய ஒழுக்கக்கேடு உள்ள ஒரு நகரமாக இருந்தது. அப்போ இந்த 2 கோட்பாடுகளையும் இந்த பிரெஞ்சு புரட்சியில தேவனுடைய 2 சாட்சிகளாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நாத்திகத்தினாலும் ஒரு சீர்கேட்டினாலும் கொல்லப்பட்டது. அப்போ வேதாகமம் யார்கிட்ட இருந்தாலும் அதை வாங்கி அதை கிழிச்சு அதை கொளுத்தி அதை சேற்றில அமிழ்த்து போட்டு கொண்டு வந்த ஒரு காலம். அது எது வரைக்கும் அப்படின்னு சொல்ல இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அது 3½ ஆண்டுகள் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. மூன்றரை ஆண்டுகள் 3½ நாள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அங்க அடக்கம் பண்ணப்படுவார் இல்லாமல் இங்க 11:9 ஜனங்களில் போத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனத்தாரிடத்திலும் அவளுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பாதுகாப்பார்கள், அவளுடைய உடல்களை கல்லறைகளிலே வைக்க விட்டார்கள் என்று இங்கு சொல்லப்பட்டது. அது தீர்க்க தரிசன நாட்களின்படி 3½ வருடங்கள், அதாவது 1797 1793 வரைக்கும். இது நம்ம கழிச்சா 4 வருடம் வரும். அது 4 வருடம் கிடையாது. இங்க நம்ம பார்க்கிறது இந்த பிரெஞ்சு புரட்சி ஆரம்பித்த போது இது 1797 இங்க ஆரம்பிக்கிறது. அதாவது 1793 நவம்பர்ல தான் ஆரம்பிக்கிறது. இது நவம்பர்ல ஆரம்பிச்சு மெய் மார்க்கத்தை ஒழிக்க பாரிஸ் ஒரு கட்டளை பிறந்தது. இந்த சட்டத்தை 1797 ஜூன்ல அதே அரசாங்கம் அகற்றி போட்டு, அப்படின்னு சொன்னா நவம்பர்ல ஆரம்பிக்குது, ஜூன்ல முடியுது அப்படின்னு சொன்னா நம்ம அதுல
பாதி வருடத்தை கழிச்சால் 3.5 வருடம். அப்போ வேதாகமம் பொய் சொல்லாது, வேதாகமம் பொய் சொல்லாது. அப்படின்னு சொன்னால் வேதாகமம் உண்மையான ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த 3 வருடத்துல இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது எவ்வளவு வேதாகம கொடுமைகள் அங்கே நடைபெற்றது. இந்த 3.5 வருட காலம் 1797 முடிவடைகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக உயிர்த்தெழுந்த 2 சாட்சிகள் 3.5 நாளைக்கு பின்பு, அதாவது 3.5 வருடத்துக்கு பிறகு ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டானது. முதல்ல 2 சாட்சிகள் அப்படின்னு பார்க்கிறோம். 2 சாட்சிகள் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அந்த 2 சாட்சிகளை ஒழிப்பதற்காக பிசாசு அவன் தேர்ந்து கொண்ட வருஷம் அப்படின்னு சொன்னா 1260 நாட்கள், 1260 வருடங்கள். அப்போ இந்த போப்பு மார்க்கமும் இந்த பிரெஞ்சு புரட்சியின் போதும் இந்த கிறிஸ்துவ சபைகளுக்கு இந்த 2 சாட்சி உடைய இந்த வேதாகமத்துக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. அதன் பிறகு அந்த 2 சாட்சிகள் கொல்லப்பட்டார்கள். அதாவது எகிப்து என்றும் சோதோம் என்று 2 சாட்சிகள். அப்போ பிரெஞ்சு புரட்சியின் போது இங்க எகிப்தினுடைய அநேக அருவருப்பான தேவதைகளை அங்க வழிபட்டதுக்கு ஒரு சாட்சி, கொடிய ஒழுக்க கேடுகளுக்கு சாட்சியாக இருந்தது சேதம் குமாரா பட்டணம். அந்த 2 சாட்சிகளும் கொல்லப்பட்டது. அப்படி இது அடையாளம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பிரெஞ்சு புரட்சியின் போது 3.5 நாட்கள் அப்படின்னு சொன்னா 3.5 வருடம் தான் அந்த பிரெஞ்சு புரட்சி மிகவும் வல்லமையா இருந்தது. அதன் பிறகு இது கொடுமையான சட்டம் என்று அவங்களே விலக்கி போட்டாங்க. ஓ, வேதாகமம் சொல்லுது உண்மைதானே. அந்த பிரெஞ்சு புரட்சி 3 வருடம் தான் நடக்கும் அப்படின்னு சொன்னா 3 வருடம் தான் நடந்தது, அதுக்கு மேல நடக்கல. அப்போ உயிர்த்தெழுந்த 2 சாட்சிகளை குறித்து நாம் பேசும்போது 3.5 நாட்களுக்கு பிறகு தேவனிடமிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். இந்த பிரெஞ்சு புரட்சியின் போது முடிவில தேவ வார்த்தை மீண்டும் உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 சாட்சிகள் நாம ஏற்கனவே பார்த்தோம். முதல்ல 2 சாட்சிகள் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த பிரெஞ்சு புரட்சியின் முடிவில மீண்டும் அந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் மிகுந்த பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அதனாலே தேவனுடைய வார்த்தை மீண்டும் ரட்சிப்புக்கேதவான ஜீவனுடைய வல்லமையை அது உண்டாக்குகிறது. 18ஆம் நூற்றாண்டின் முடிவில் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை கொண்டு செல்பவர்கள் எழும்பினார்கள். அந்த 18ஆம் நூற்றாண்டில உலகெங்கும் போய் இந்த சத்திய சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். உதாரணமாக வில்லியம் கோரி இந்தியாவுக்கு பயணம் பட்டு 10க்கும் மேற்பட்ட இந்திய பேச்சு மொழிகளிலே வேதாகமத்தை அவர் மொழிபெயர்த்து அநேகருக்கு இதை விநியோகித்தார் என்று நாம பார்க்க முடிகிறது. பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு எழுச்சி அடைந்த உலகளாவிய இந்த ஊழிய முயற்சிகள் எதிர்பாராமல் உண்டாகவில்லை. எல்லாமே தேவனுடைய செயல்களின் மூலமாக, தேவனுடைய வார்த்தைகளின் மூலமாக, தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இதெல்லாம் வெளியிட்டது. வெளிப்படுத்தல் நம்ம அந்த 3 வருஷத்துக்கு பிறகு 3.5 நாட்களுக்கு பிறகு இந்த 2 சாட்சிகள் மீண்டும் உயிரடையும் என்று சொன்னது. மீண்டும் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மீண்டும் உயிரடைந்து அநேக நாடுகளுக்கு சென்றது. நாத்திகவாதிகள் சிலர் வாதாடினாலும் இந்த சத்தியத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதன் பிறகு இந்த சத்திய வார்த்தை மிகவும் பலன் அடைந்தது. அவர்கள் பல திறமையை கடந்து விட்டது. வேதாகமத்தில் எதிரான போரில் லட்சக்கணக்கானவர் இணைந்திருந்தார்கள். ஆனால் இந்த வேதாகமம் அழிக்க வேண்டும் என்று அந்த பிரெஞ்சு புரட்சியில எத்தனையோ பேர்
இந்த வேதாகமம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். 12 சீசரை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய கட்டமைப்பை கட்ட முடியும் அவங்க நினைச்சிருந்தாங்க. இதோட வேதாகமம் ஒழிஞ்சிடணும் அப்படின்னு லட்சக்கணக்கானவரை துன்புறுத்தி அதுல பவுலும் ஈடுபட்டு இருந்தார். எப்படி இருந்தாலும் அந்த வேதாகமத்தை அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. இந்த வாட்டர் காலத்தில் 100 இருந்தது, அதுக்கு அப்புறமா 20,000 மாறினது. லட்சக்கணக்கான பிரதி வேதாகமம் ஏற்றுள்ளது. எங்க வேதாகமத்தை வெளியிடக்கூடாது என்று சொன்னாங்களோ அதே இடத்துல வேதாகமம் பிரிண்ட் ஆச்சு. வேதாகமம் பிரிண்ட் ஆச்சு. உலகம் முழுவதுக்கும் எந்த இடத்துல வேதாகமம் சொல்லக்கூடாத வேதாகமத்தை எரிச்சாங்களோ அதே இடத்திலிருந்து வேதாகமம் மீண்டும் உயிர் பெற்று எழும்பினது. அதுதான் 2 சாட்சிகள் உயிரடைந்தது. அது சென்று போதிக்கிறது என்று நாம பார்க்கிறோம். வேதாகமம் ஒரு பட்டறைக்கல் சொல்றாரு. சபைக்கு ஆரம்ப காலத்தில் சீர்திருத்தவாதி சொல்றாரு, வேதாகமம் ஒரு பட்டறைக்கல். அந்த பட்டறைக்கல் அநேக சம்மட்டிகளை உடைத்து போடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, வேதாகமம் பத்தி அதை நம்பலாம் என்பதற்கான காரணங்கள் குறித்து சங்கீதக்காரர் சொல்றாரு. 119:98 கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்கள் பரிந்தும் அது நிற்கும் அப்படின்னு சொல்றார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள், அவருடைய கட்டளைகள் உண்மையுள்ளவைகள் என்று சொன்னார். அவர்கள் என்றென்றைக்கும் உள்ளது, சதா காலங்களில் நிற்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். மனிதர்கள் உள்ளங்களில் தேவ வார்த்தைகளின் மூலமாக பேசுகிறார். தேவ வார்த்தை கேட்டு அதன் போதனைகளை கை கொள்ள ஆயத்தமாக இருப்பவர்களுக்கு புதிய சுவாசத்தை கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே வெளிப்படுத்தல் இந்த சத்தியம் தான் வெல்லுகிறது. அந்த சத்தியம், அந்த சாட்சிகள் 2 சாட்சிகள் உயிரடைகிறது என்று பார்க்கிறோம். அப்போ இந்த நாத்திக கொள்கையிலிருந்து சத்தியம் மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. அப்போ சத்தியம்தான் வெல்லுகிறது. வெளிப்படுத்தல் 14:6 சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இந்த எதிரியின் தாக்குதலுக்கு மத்தியிலே பூமியில் நடைபெறுகிற தேவ பணி மகிமையான வகையில் முடிவடையும். எப்படின்னு சொன்னால், சகல ஜாதிகளுக்கும், கோத்தரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தினது போல இப்போ சாத்தானுக்கும், தோற்கடிக்கப்பட்ட சாத்தானுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு மாபெரும் போராட்டம் முடிவடையும். தீமைக்கு எதிராக தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெறும். பிரபஞ்சத்திலிருந்து பாவம் நிரந்தரமாக துடைக்கப்பட்டுவிடும். கிறிஸ்துவ விசுவாசத்தையும் சாத்தான் எடுக்க முயற்சியோடு வெளிப்படுத்தல் தொடங்குகிறது. ஆனால் அந்த அதிகாரம் முடிவடையும் போது துரைத்தனங்களுக்கும் தீமைகளுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யம் வெற்றி பெறும் என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. உலக ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தராகிய ராஜ்யங்களாயின. கிறிஸ்து வெற்றி பெறுகிறார், தீமை தோற்கடிக்கப்படுகிறது, இயேசு ஜெயிக்கிறார், சாத்தான் தோற்கிறான். நீதி வெற்றி பெறுகிறது, சத்தியம் ஆளுகிறது. பின்வருமாறு ஆலோசனைகளை நாம் செவி கொடுக்கிறது நல்லது. மனித அதிகாரத்தின் மேல் கட்டப்படுகிறது எதுவும் அகற்றப்பட்டு போகும். எதையெல்லாம் மனித அதிகாரத்தின் மேல் கட்டப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் கடைசி நாட்களிலே எல்லாமே அகற்றப்பட்டு போகும். மாறாக தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை கற்பாறையின் மேலே கட்டப்படுகிற ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறபடினாலே அதை யாராலும் அழிக்க முடியாது. இங்கே வெளிப்படுத்தல் 11:19 நாம பார்க்கிறோம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கண்மலையும் உண்டாயிற்று என்று நாம பார்க்கிறோம். இங்கே
பரலோகத்தின் ஆலயத்தை யோவானுக்கு அங்கே காட்டப்படுகிறது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பார்த்தபோது அங்கே என்ன இருந்ததான்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக தேவனுடைய பிரமாணங்கள் இருந்தது. நாம் விசுவாசத்தின் மூலமாக, கிருபையின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படாமல் நாம் விசுவாசம் மெய்யானது தானா என்பதை பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படுவதை அது காட்டப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்கே யோவான் பார்க்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி பார்க்கிறாரு. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 10 பிரமாணங்களை பார்க்கிறார். அப்போ இந்த 10 பிரமாணங்களுக்கு நாம கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவசியத்தை அங்கே காட்டப்பட்டு இருக்கிறது. இங்க ஆலயம் திறக்கப்படுகிறது, பரலோகத்திலே ஆலயம் திறக்கப்படுகிறது. அந்த பரலோக ஆலயத்துல என்ன பார்க்கிறேன்னு சொன்னா உடன்படிக்கை பெட்டி காணப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம் மிகவும் முக்கியமானது. தேவனுடைய பிரமாணம் தான் நியாய தீர்ப்பின் அடிப்படை அல்லது அளவுகோலாக இருக்க போகிறது. இப்போ கடைசி காலத்துல தேவன் தம்முடைய மக்களை எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்னு சொன்னா அந்த ஆலயத்தில திறக்கப்பட்ட அந்த ஆலயத்தில அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கிற அந்த 10 பிரமாணத்தின் மூலமாக தான் நிச்சயமாகவே தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே நாம கற்பனைகளை கை கொள்கிறது முக்கியமானதாக இருக்கிறது. இங்க வெளிப்படுத்தல் 14:12 நாம் பார்க்கும்போது தேவன கற்பனைகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் பொறுமை இதில் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி தேவனுடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வந்தால் நிச்சயமாகவே நாமும் அவருடைய பரிசுத்தவான்களில் வரிசையிலே நிறுத்தப்படுவோம் என்று நாம பார்க்கிறோம். ஆகவே நாமும் இப்போ அதாவது ஆதி காலத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த புரட்சிகளின் மூலமாக அந்த 2 சாட்சிகளும் உயிரிழந்தது, அதாவது மரித்தது, மீண்டும் உயிரடைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதாகமம் மிகவும் முக்கியமானது. வேதாகமத்தை வேதாகமத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனுஷர்களை கொண்டு எழுதினது. அந்த வேதாகம தீர்க்க தரிசனங்கள் ஒருபோதும் பொய் இல்லை. அது காலகட்டங்களை எந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது, எந்த காலகட்டத்தில் அது முடிவு போகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிற பிரகாரமாக அது நிச்சயமாகவே ஆரம்பிச்சது, அது முடிவு பெற்றது. வேதாகமத்தை ஒழிக்க நினைத்தவர்கள் ஒழிந்து போனார்கள், ஆனால் வேதாகமம் மாத்திரம் நிலைத்திருக்கிறது. வேதாகம 10 கற்பனைகள் வேண்டாம் என்று சொன்னவர்களுக்கு அந்த பரலோகம் ஆலயம் காட்டப்பட்டது. அந்த பரலோகத்தில் ஆலயம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அந்த 10 கற்பனைகள் இருந்தது. அது என்றும் மாறாதது. அப்படின்னு சொன்னால் தேவன் என்றும் மாறாதவர், அவர் எப்பொழுதும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த பாடம் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது.